Hi everyone, welcome back. We're continuing with the NEET solution series, that is all past year NEET exams, complete solution, video solution for all the papers. NEET 2020 complete பண்ணியாச்சு. 2021 first part போட்டிருந்தேன், part 2 late ஆயிடுச்சு, sorry. We're continuing with part 2 now. And அதே மாதிரி I'll try to do for all the other papers. So inform about this to all your friends. யாராருக்கெல்லாம் helpful-ஆ இருக்குமோ, let them know. So let's continue. Let's start with this today's paper. Okay, we are continuing this part 2. So முதல்ல first 15 questions முன்னாடிட்டோம். இப்போ 16th question நம்ம போறோம். Okay, first I have to collect the data. A lens of large focal length and a large aperture is best suited as an objective of an astronomical telescope since. காரணம் கேட்கறாங்க. இது வந்து ஃபேக்ட் நமக்கு எல்லாம் தெரியும், கிளாஸ்ல பார்த்துருக்கோம். டிரைவ் லிங்க் கொடுத்துருங்க, அதுல பிடிஎஃப் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுலயும் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் வென் யூ ஹேவ் அ டெலஸ்கோப், நம்ம எதுக்காக ஆப்ஜெக்டிவ் பெருசா வைக்கிறோம் கம்பேர்ட் டு த ஐபிஎஸ் அப்படின்னா, நம்ம வந்து டெலஸ்கோப் தூரத்தில் இருக்க பொருளை பார்க்கறது. ஸோ தூரத்தில் இருக்க பொருள் வந்து ரொம்ப தூரமா இருக்கும்போது நம்மளுக்கு ரீச் ஆகிற லைட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை நான் கிளியரா பார்க்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய லைட்டை நான் வாங்கி ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு எந்த அளவுக்கு நிறைய லைட்டை என் லென்ஸ் கலெக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு காட்டுதோ அந்த அளவுக்கு இமேஜ் கிளியரா இருக்கும். That's the concept behind it, right? So இது நம்மளுக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி let's check the answer choices. A large aperture contributes to the quality and visibility of image. Correct? Large aperture பெரிய சைஸ், குவாலிட்டி அதிகமா இருக்கும். நிறைய சைஸா பெரிய சைஸா இருந்தா நிறைய லைட்டை வாங்கும், அதனால எனக்கு வர்ற இமேஜ் வந்து நல்ல குவாலிட்டி இருக்கும். This is true. A large area of the objective ensures better light gathering power. It's the same thing. So size, இந்த லென்ஸோட சைஸ் பெருசா இருந்துச்சு அப்படின்னா நிறைய லைட்டை வாங்க முடியும். So light gathering power is more. That is true. A large aperture provides better resolution. Yes, we also know this from the class, the resolving power of a microscope, telescope. Apart from that, I have given you the PDFs. Okay, உங்களுக்கு theory நீங்க எதெல்லாம் படிக்கணுமோ you have the PDFs, driveல இருக்கு, download பண்ணிக்கோங்க. So using that you can post everything. Okay, right? So this. So again, இந்த PDF இது எல்லாமே வந்து நான் உங்க டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இருக்கு, பிரிண்டட் பிடிஎஃப்பும் இருக்கு. ஸோ தியரி ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கு. பிளஸ் இந்த கிளாஸ் நான் இது யூஸ் பண்றேன், இது எல்லாமே வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி I'll be posting the Telegram channel. Okay, so you can use it. Fine, let's go. So next one. Okay, so என்ன கொடுத்துறேன், spring is stretched by 5 cm. As usual, collect the data. X 5 cm, force வந்து 10 Newton. The time period of oscillation when a mass 2 kg is suspended. ஸோ ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணிருக்கேன்றாங்க. ஸோ லெட்ஸ் சே தான் சீலிங் வச்சுக்கலாம். ஒரு ஸ்ப்ரிங்ல மாஸ் அட்டாச் பண்ணிருக்கீங்க. திஸ் இஸ் 2 kg மாஸ். திஸ் இஸ் ஸ்ப்ரிங் சம் கான்ஸ்டன்ட் கே. அண்ட் அகெயின் எப்படி வச்சாலும் நல்லா வச்சுக்கோங்க, வந்து எப்படியுமே கொடுக்கல, ஏன் நான் இப்படி அட்டாச் பண்ணிருக்கேன் அப்படின்னா டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். நீங்க ஸ்ப்ரிங்கை இப்படி அட்டாச் பண்ணாலும், தலைக்கடை வச்சு இப்படி அட்டாச் பண்ணாலும், எப்படி பண்ணாலுமே வந்து டைம் பீரியட் மாறாது. We have seen this in the class. So I've just taken it simply like this. So it doesn't matter how you draw it. Okay, so formula in a time period, we have a standard formula T equal 2 pi root m by k. So here m கொடுத்துட்டாங்க 2 kg, k தெரியல. So my first step would be to find k. எப்படி கண்டுபிடிக்கிறது? x and f கொடுத்துருக்காங்க. Let's start with that. So x க்கும் f க்கும் k க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, you first collect the data. Steps ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும்போது ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன், how to solve problems in physics. All about collecting the data. சிம்பிள் எழுதுறீங்க, then you choose a formula appropriate to it. ஸோ தேவையான எனக்கு எக்ஸ் எஃப் இருக்கு, கே தேவைப்படுது. ஸோ ஃபார்முலாஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ், மைனஸ் விட்டுருங்க, டைரக்ஷன் தான் பிரச்சனை இல்லை. எஃப் தே ஹவ் given me 10 Newton, கே எக்ஸ் எனக்கு தெரியல, they have given me 5 centimeter. 5 centimeter. So be careful, you need to convert it properly. So when it goes over there, that's going to be 2. So in 10 power minus strong portion, 10 power plus 2, which is 200. Okay, so k is 200 in proper SI units. So இப்போ எத்தனை substitute பண்ணிக்கலாம்? So this will give me t is equal to 2 pi root of m வந்து 2, k வந்து 200. So obviously I can strike it off 100. So this is 2 pi by 10, correct? So நம்ம pi na 3.14 னு தெரியும். So 2 into 3.14 by 10. So this is 6.28 by 10, which is 0.628 seconds. எல்லாமே SI unitல இருக்கு. Okay, that's it, done. Hope this is clear. Okay, right, let's go to the next one. So next, again I have to collect the data. The half-life of a radioactive nuclide is 100 hours. So this is T half. The fraction of original activity that will remain after 150 hours. After 150 hours, 150 hours the time என்ன கேக்குறாங்க? Fraction. Fraction எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Again, நீங்க எந்த data fields கேட்டாலும் there are 3 parts. 3 times they can ask. So they can ask you change. இது மறுபடியும் போன கிளாஸ்லயே பார்த்திருக்கோம், ஒரு வீடியோலயும் change. They can ask you fractional change. They can ask you percentage change.
ஏதோ கேட்கறாங்க, அது என்ன வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு குவான்டிட்டி. ஓகே, they can ask you change in momentum, change in energy, change in force, change in mass, density, whatever. Change அப்படின்னா டெல்டா, let's say a னா a. fractional change னா a பண்ணா delta a by a original, a initial. percentage னா delta a by a into 100. So you should be careful with what they ask. வெறும் change கேட்கறாங்க. இந்த வெறும் changeன்ற வார்த்தை they can also ask it as increase, decrease அப்படின்னு கூட கேட்கலாம். increase in a, increase in a ன்னு சொல்லிட்டு ஜெனரலா சொல்றேன், it can be anything. So increase or decrease. fractional change அப்படின்னா change by original value. percentage change னா change by original value into 100. So இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பண்ணா they are asking you to find fractional இதுல ஆக்டிவிட்டியில. So original activity as fraction, so which means fraction divide பண்ணோம் எதை, இப்போ இருக்கிற activity with respect to the original. So இதை நம்ம ப்ராப்பரா எழுதுறோம், fraction divide பண்ணோம் இப்போ இருக்கிற activity to the original activity. ஏன்னா that will remain னா இப்போ இருக்கிற activity that will remain அப்படின்னா இப்போ இருக்கிற activity. fraction I have divide with the original activity. Okay, so first எப்பவுமே சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கேட்கறாங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா then it becomes very easy to solve. Okay, right, let's proceed. So இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா we have to see, I need a formula for A. Again classல பார்த்தோம், nuclei regular questions வருது and it's very simple. activity க்கும் number of nucleus left க்கும் ஒரே formula. So we know that we have the formula A is equal to A naught by 2 power n. This is classல நிறைய பண்ணிட்டோம். This is the most common formula required. ஒன்னு A ல வரும் இல்ல N ல வரும். Okay, you can watch the nuclear videos for it. So இப்போ என்னன்னா நமக்கு A by A naught வேணும். Obviously I have to rearrange. So A by A naught is 1 by 2 power n. Again I hope you remember என்னன்னா என்ன, T by T half. Number of half rates எல்லாமே உங்களுக்கு handwritten notesல இருக்கு. Direct substitution. So this is 2 by T by T of T எவ்வளவு கொடுத்திருக்காங்க 150. Maybe I'll find it here. T by T of T வந்து எனக்கு 150 கொடுத்திருக்காங்க hours divided by T of எவ்வளவு கொடுத்திருக்காங்க 100 hours. So r அடிச்சேன் 0 அடிச்சேன், this is 1.5. அதாவது n வந்து 1.5. 1.5 என்ன எழுதலாம், 2 into இது 1 plus 0.5 2 into 0.5, 0.5 half. கரெக்டா பாருங்க, 2 into 1 and half. So 1 and half பிரிச்சு எழுதிட்டேன். So this is 1 by 2 root 2. அவ்வளவுதான். So this is 1 by 2 root 2. That's the answer. As simple as. Again, data collection in the ரொம்ப important training you have to go through is words symbol மாத்துறது. Then formula everybody can memorize and you'll do it. Okay. I hope this is clear. Let's go to the next one. Okay, 19. So two charged spherical conductors, radius R1 and R2 are connected by a wire. So you see, whenever you have, again, you can go through the videos in the potential chapter. The most important idea, remember, you take two conductors, any shape, any size. When you connect by a wire or brought in contact, you need to understand potential will become equal. Charge அவசியம் கிடையாது, electric field equal வேண்டிய அவசியம் கிடையாது, energy equal வேண்டிய அவசியம் கிடையாது. Whenever you connect two conductors, any shape, any size, brought in contact, இல்ல connected, அப்படின்னாங்களே, you have to directly go to this idea and get it done. Okay, so what is the idea here? V1 is equal to V2. So connected by wire நாலே potential should be same. முடிஞ்சு போச்சு. இதை கொடுத்து என்ன கேட்கறேன், ratio of ratio divide பண்ணோம், எதை divide பண்ணோம், surface charge density of sphere sigma 1 sigma 2. Okay, let's start. So obviously V1 equal to V2. V வந்து sphere அப்படின்றதுனால solid or hollow, spherical வெளியில தானே கனெக்ட் பண்ணிருக்கீங்க. So outside it will be KQ1 by R1. Again formulas you can go through the handwritten notes. இது போயிடுச்சு. இப்போ எனக்கு Q வேணா, I need surface charge. நல்லா பாருங்க, surface charge density என்ன, sigma அப்படின்னு எடுத்தீங்கன்னா, sorry, so sigma எடுத்தீங்கன்னா charge by area, right? So charge I can write as sigma into area, and area என்ன, இது sphere னு சொல்லியிருக்காங்க. So it is 4 pi r square is Q. So எங்கெங்கெல்லாம் Q வருதோ அங்க நான் வந்து 4 pi r square போடலாம். So Q க்கு பதில் sigma 1, ஏன்னா Q1 sigma 1 4 pi r1 square by r1. Q2 na sigma 2 4 pi r2 square by r2. So we lose r1, we lose r2, we lose 4 pi. And what they asked me is sigma 1 by sigma 2. Rearrange pannunga. Sigma 1 by sigma 2 will give me r2 by r1. That's what I need. So it is r2 by r1. That's all. So as simple as this. So again, connected by wire, key idea, over point key idea பார்த்துக்கோங்க. Connected by wire அப்படின்னு சொன்னாங்க, இல்ல brought in contact, ரெண்டு conductor அப்படின்னு சொல்லிட்டாலே you need to understand potential will be same. That is the key idea in this problem. அவ்வளவுதான். Next one. So in a potentiometer circuit, a cell of EMF, okay, இது E ன்னு வெச்சுக்கோங்க, gives a balancing point. Balancing point, balancing length, centimeter length இருக்குல்ல, we take L. If another cell of EMF, so மறுபடியும் EMF கொடுத்திருக்காங்க, so we know இதை E1 எடுத்துக்கலாம், இதை E2 எடுத்துக்கலாம். Replaces the first cell, இதுக்கு பதில் இதை போடுறோம்.
then at the what length மறுபடியும் length கேக்குறாங்க, the balance point occurs. சரி L1 L2 எடுத்துக்கலாம். Again, if you have watched the videos, just potentiometer videos, current elsல கடைசியா meter bridge potentiometer நடத்திருப்பேன். Potentiometerல உங்களுக்கு E வந்துச்சுனாலே அந்த பிரின்சிபலே அதான், you will be saying that E is proportional to L. So ரெண்டு கொடுத்திருக்காங்க, எப்பவுமே ரெண்டு செட் டேட்டா இருந்தா என்ன பண்ணுவோம், will divide. So if you're regularly watching the videos, you know this regular procedures. This is 1.5 by 2.5, L1 is 36 centimeter by L2. So இது வந்து 15 by 25 எழுதிக்கலாம். So this is 3 by 5. Again, I can either 3 na either 12, and now I can cross multiply. L2 is 12 5 60 centimeter. Done. I hope this is clear. As simple as this. Okay, you should be clear. Again, principles தெரியணும். Go through the handwritten notes. Telegramல போட்டிருக்கேன், drive link கொடுத்திருக்கேன். So download, study, notes mandatory. And then symbol மாத்திரீங்கன்னா தப்படவும் போட்டு முடிச்சிருவீங்க. Not a big deal. Okay, let's go to the next one. Again, a thick current carrying coil of radius r carries a current I uniformly distributed. இது வந்து கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் சொல்லி நோட்ஸ்ல கொடுத்திருக்கேன், கிளாஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த கிராஃப் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல அப்படியே இருக்கு. ஸோ என்னன்னா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ரெகுலரா வர்றது தான் board for your boards and your entrances. So இந்த மாதிரி ஒரு வயர் இருக்கு, இட்ஸ் a uniformly current வந்து யூனிஃபார்ம் போயிட்டு எல்லா இடத்துலயும் கரண்ட் போயிட்டு இருக்கு, யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு current. What is the magnetic field inside and outside? Okay, the variation of magnetic field due to the cable with distance r inside and outside. இங்க பாருங்க, இது கரெக்டா வந்து அதோட ரேடியஸ். ஓகே, ஸோ we know இது டைரக்ட் தியரி கொஸ்டின். ஓகே, நீங்க உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டுலாம் போட்டுருவேன், இது மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்கோம், நோட்ஸ்ல இருக்கு, அப்படியே பார்த்து எழுதுறீங்க. So we know that inside B is directly proportional to R. Outside the wire, magnetic field is inversely proportional to R. Okay, and graph is a standard data or fact from the notes. Okay, up to answer on. All right, so let's go to the next one. 22. So what is given? A parallel plate capacitor has a uniform electric field in the space between the plates. Okay. If the distance between the plates is d, so it's a usual data. So in the plate distance d, nadula electric field E, and the area of the plate is A. The energy stored in the capacitor is, okay, they want you to find the energy stored. Now you see, look at the answer choices. Remember, we have to choose the data. நிறைய ஃபார்முலா தெரியும், அவங்க கொடுத்திருக்க டேட்டாக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஃபார்முலா சூஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இந்த E வச்சு இந்த எப்சிலான் நாட்லாம் வச்சு என்ன ஏரியா தெரியும்னா, we know energy density. Again, from the notes, we know energy density. Energy density of the capacitor is equal to half epsilon naught E square. Energy density na, it is energy by volume. Density, yeah. So energy by volume is half epsilon naught E square. So energy தானே கேட்டிருக்காங்க, they asked me to find energy stored. So volume ஆல் multiply பண்ண, volume na என்ன? Again, remember here, volume na in the area. So I hope you understand this space, இதோட volume. So volume is obviously like length into breadth into height mari, which is like area into depth. This area into thickness. 3D la பார்க்கணும், ஏன்னா இதை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ரைட்? நடுவில் இருக்க கேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது லென்த், இது பிரெத், இது டெப்த், இந்த டி மாதிரி போடுறீங்கன்னா லென்த் இன்டு பிரெத் தான் நம்ம ஏரியான்னு மார்க் பண்ணது ஏ. நமக்கு ஏரியா ஆஃப் த பிளேட் சொல்றேன், பிளேட் சைட்ல தான் இருக்கு. ஸோ பிளேட் வந்து இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, மேபி யூஸ் அ ப்ராப்பர் கலர். ஸோ சைட்லன்னு பார்த்தீங்கன்னா பிளேட் இப்படி இருக்கும், அந்த பிளேட்டோட ஏரியா தான் இது. ஸோ எல் இன்டு பி, வால்யூம் வில் ரைட் எல்பிஹெச். எல் இன்டு பி இஸ் ஏரியா, ஏரியா இன்டு ஹெச், ஹெச் தான் டெப்த், அதான் ஏடின்னு போட்டுருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், ஆல் ஹேவ் டு இஸ் டன். ஸோ வால்யூமால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா half epsilon naught E square, வால்யூம் இஸ் A into D. E square A into D. I hope this is clear. That's all. If you have any doubts, you can ask me in the channel. Right, அடுத்தது. So again, I have to look at the data. So the data, the electromagnetic waves of wavelength lambda is incident on a photosensitive surface. So takkan pada photosensitive, I have to go for photoelectric effect. And I have told you in class itself, whenever any data about the light is given, wavelength or frequency or energy, then you have to start with the first equation. மொத்தமே மூணே equation of photoelectric effect. Any problem? Okay, class videos la பார்த்திருப்பீங்க. So இங்க என்ன பண்ணனும், it is total energy initial, which is hc by lambda, wavelength கொடுத்திருக்காங்க இல்லையா? So hc by lambda is equal to work function plus kinetic energy maximum. I start with the first equation because அவங்க wavelength கொடுத்திருக்காங்க, முடிஞ்சு போச்சு. Of negligible work function. So அப்ப என்ன அர்த்தம் அவங்க சொல்றாங்க, the work function is approximately 0. Negligible work function, important. So work function is 0. If m is the mass of the photoelectron emitted from the surface has a Debye wavelength lambda d.
ஓகே, அந்த எலக்ட்ரானோட de Broglie wavelength கொடுத்திருக்காங்க. தென் லாம்டாக்கும் லாம்டா டிக்கும் ரிலேஷன் கேட்கறாங்க. எனக்கு லாம்டா இருக்கு, ஸோ இங்க எப்படியாவது லாம்டா டி கொண்டு வரணும், which means I have to express kinetic energy in terms of de Broglie wavelength. Again, go through the notes. dual natureல உங்களுக்கு de Broglie I would have given you different ways of writing de Broglie wavelength. H is equal to P, H is equal to mv, and in terms of energy, H is equal to root of 2m E kinetic. ஓகே, ஸோ எனக்கு கைனடிக் எனர்ஜி தானே வேணும். ஸோ ஸ்கொயர் போத் சைட் அண்ட் ரீஅரேஞ்ச். ஸோ நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன், ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா இ கைனடிக் வில் பி ஹெட் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்றதுல இதுவும் லாம்டா ஸ்கொயர் ஆகும், கீழே ரூட் போயிடும். ஸோ 2m லாம்டா ஸ்கொயர். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜிக்கு பதிலா ஐ கேன் ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன் தேர். அவ்வளவுதான். ஸோ திஸ் கிவ்ஸ் மீ hc by lambda is equal to h square by 2m lambda d square. அதாவது அவங்க de Broglie வந்து லாம்டா டி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதை நான் லாம்டா டின்னு எடுத்துருக்கேன். இல்லை, ரெண்டு லாம்டா போட்டா கேன்சல் ஆயிடும். ஸோ பி கேர்ஃபுல், தப்பு. ஓகே ரைட், எனக்கு லாம்டா தானே வேணும். ஸோ லெட்ஸ் ரீஅரேஞ்ச் லாம்டா. ஸோ லாம்டா கோஸ் ஓவர் ஹியர். ஐ ஹேவ் 2mc lambda d square by h. So this is lambda. Okay, so lambda is equal to 2mc by h lambda d square. First one, that's it. So this must be clear. Any doubts, ask me in the channel, Telegram. Okay, now a body is executing SHM with frequency n, the frequency of potential energy. Again, இது அப்படியே உங்க நோட்ஸ்ல you take SHM chapter, உங்க நோட்ஸ்ல கிளியர் கட்டா கிராஃப் போட்டும் காட்டியிருப்பேன் ஏன்னு, அண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி ஹைலைட் பண்ணி மார்க்கும் பண்ணியிருப்பேன். So what you need to remember, this it's there in the handwritten notes already. So those who are studied it, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தே சொல்லியிருந்தீங்க நிறைய நோட்ஸ்ல இருந்து வந்துருந்துச்சுன்னு, happy about that. So frequency of its potential energy. நல்லா பாருங்க, if you take SHM ஜென்ரலா இப்போ y is equal to a sin omega t அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து omega is the frequency of SHM. ஓகே, potential energy எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, remember potential energy is half k x square இல்ல y square. y எடுத்தா y square. ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்னா half k sin square ஆகும். நான் அது கிராஃப் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சைனுக்கு கிராஃப் போட்டுனா இந்த மாதிரி வரும். திஸ் இஸ் ஒன் வேவ். நான் சைன் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும், ஆப்வியஸ்லி நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடுதா. ஸோ எனக்கு இங்க ரெண்டு வேவ் மாதிரி ஆயிடுது பாருங்க. ஒரு வேவ் வந்த இடத்துல எனக்கு ரெண்டு ரிப்பீட்டட் வேவ்ஸ் வருது. ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் கிவன் டைம் பீரியட். இங்க ஒரு டைம் பீரியட்ல ஒரு வேவ் இருந்துச்சு, இங்க ஒரு டைம் பீரியட்ல ரெண்டு வேவ்ஸ் வந்துருது. ஸோ ஃப்ரீக்வன்சி வில் ஆல்வேஸ் டபுள். இது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மட்டும் இல்ல, கைனடிக் எனர்ஜிக்கும் தான். So remember that whether it's potential energy or kinetic energy, frequency will be double that of, you know, kinetic energy will write half m v square. Okay, y வந்து இப்படி இருக்கு அப்படின்னா v என்ன வரும், டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, v is dy by dx. அது cos ன்னு வரப்போகுது. That will also be same. So you will be getting something into cos square omega t. இது sin வருது, இது cos வரும். என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கங்க, v னா velocity, displacement டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos square வரப்போகுது. ஏன்னா காசும் கர்வ் இப்படி தானே இருக்கும், cos curve எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ நான் ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா cos curve will become like this. Again you can see இங்க full wave இருக்க இடத்துல இது ஒரு wave, இது ஒரு wave, twice the frequency. நீங்க கிராஃப் வச்சும் பார்த்துக்கலாம், இல்ல remember you know that sin 2 theta you can write or cos 2 theta இப்படி வேணா எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you can write cos 2 theta is equal to இப்போ 2 cos square theta minus 1. ஸோ இந்த cos square theta-வை நான் எப்படி எழுதலாம், cos 2 theta plus 1 by 2 எழுதலாமா? That's another way, algebraic சொல்றேன். Okay, using trigonometry. So cos square theta க்கு பதில் நான் எழுதுனா cos 2 theta வருதா, அதாவது omega t வர வேண்டிய இடத்துல 2 omega t வந்துரும். அதனால தான் frequency double ன்னு சொல்றது. புரியுதா பாருங்க. So either way இது வந்து fact நோட்ஸ்ல கொடுத்திருக்கேன். இல்ல உங்களுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கிராஃப் நான் போட்டு காட்டியிருக்க நோட்ஸ்ல அதை வச்சு நான் வச்சுக்கலாம், இல்ல this is the reason behind it. So எப்பவுமே frequency of SHM என்ன இருந்துச்சுன்னா frequency of both potential energy and kinetic energy will be twice. Total energy மாறாது, total energy frequency is constant. Okay, so potential energy ரெண்டுத்துக்குமே it's twice the frequency as a fact. Again go through the notes, handwritten notes mandatory. Okay, right, set, முடிஞ்சு போச்சு. Let's go to the next one. Consider the statement. One second. இப்போ consider following statement. இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து assertion reasoning வந்தது கிடையாது, இப்போ வந்து உங்களுக்கு assertion reasoning கொண்டு வந்திருக்காங்க. So let's see what is given. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have given me one second. They have given me assertion and reasoning. I have to check which is correct. Okay, so first statement பாருங்க. So statement 1. So statement 1 they have given. One second. Sorry.
Okay, right. So statement one என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Consider the following statement A and B for the correct answers. So A is a Zener diode connected in reverse bias when used as a voltage regulator. So again உங்களுக்கு வந்து நான் செமிகண்டக்டர் சொல்லியிருக்கேன், ரெகுலரா உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. தியரியில வர்றதுன்னா உங்களுக்கு டயோட்ஸ்ல தான் வருது மெயினா. ஓகே, இந்த டயோட்ஸை பத்தி அவர் நார்மல் டயோட்ஸ்ல இந்த ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட் படிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ ஹேவ் ஸ்பெஷல் டயோட், ஸ்பெஷல் பர்பஸ் PN ஜங்ஷன் டயோட்ஸ். ஓகே, அதையும் நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், PDF கொடுத்துருக்கேன், மேண்டேட்டரின் நோட்ஸ்லயே எழுதிருக்கேன் ஹைலைட் பண்ணி. ஸோ அதுல தான் கேட்டிருக்காங்க தியரி கொஸ்டின். ஸோ தோஸ் ஹவ் கான் த்ரூ த நோட்ஸ் கிளாஸ் கேட்டீங்கன்னா தென் யூ நோ இட். ஓகே, Zener diode யூஸே என்ன? இட் இஸ் a device ஸ்பெஷல் பர்பஸ் PN ஜங்ஷன் diode that is used for voltage regulator. நீங்க ஃபார்வர்ட் பயாஸ்ல யூஸ் பண்ணா இட்ஸ் நார்மல் PN ஜங்ஷன் டயோட். ரிவர்ஸ்ல யூஸ் பண்ணாதான் இட் வில் பி a voltage regulator. அது பர்பஸ் ஒன்னு சொல்லியிருக்கேன், நீங்க ஸ்பெஷல் பர்பஸ் PN ஜங்ஷன் டயோட் படிச்சீங்கனாலே ஃபார்வர்ட். இப்போ LED படிக்கிறீங்க, சோலார் செல் படிக்கிறீங்க, ஓகே, அது எது படிச்சாலும் அது ஃபார்வர்ட்ல யூஸ் பண்ணுமா ரிவர்ஸ்ல யூஸ் பண்ணுவான்றதை மெமரைஸ் பண்ணுங்க. அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். தோஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ நீட் டு நோ. ஓகே, ஸோ Zener diode ரிவர்ஸ் பயாஸ்ல தான் கனெக்ட் பண்ணும். திஸ் அ ஃபேக்ட். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, அப்போ ஏ இஸ் கரெக்ட், இன்கரெக்ட்லாம் எடுத்துடலாம். ஓகே, the potential barrier of a PN junction lies from 0.1 to 0.3. இது உங்களுக்கு தெரியும். பொட்டன்ஷியல் பேரியர்ங்க நான் உங்களுக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் PN ஜங்ஷன் படிக்க சொல்லியிருக்கேன். இது PN ஜங்ஷன் டயோட். PN ஜங்ஷன் இந்த பொட்டன்ஷியல் பேரியர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல் யூசிங். சிலிக்கா, ஜெர்மானியம். ஸோ நீங்க சிலிக்கா யூஸ் பண்ணீங்கன்னா 0.6 to 0.7 வரைக்கும் போகும். ஜெர்மானியம் யூஸ் பண்ணா 0.3, 0.4 கூட போகும். ஸோ depends on what type of material you are using, the potential barrier இருக்கு, that will change. So அவங்க கொடுத்த value is not right. This is from this to this, depends on the material. So A is true, B is false, so which is A. And again remember, this is a direct factual question. தியரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கணும் நோட்ஸ்ல, அதை நீங்க படிச்சீங்கன்னா you could have answered. Okay, again சொல்றேன், எந்த தியரி எல்லா புக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை NCERT. ஸோ இம்பார்ட்டன்ட் சர்டன் டாபிக்ஸ் இருக்கு, அதான் படிக்க சொல்லியிருக்கேன். அது எதுன்றதை கிளாஸ் வீடியோஸ்ல பாருங்க, ஹேண்ட் ரிட்டன்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். So an inductor okay, an inductor L, capacitor C and resistor R are connected in series to a AC source. Okay, we see that AC source. Okay, potential difference across LCR. So across L is 40 volts, C is 10. Okay, எல்லாமே data diagram ல இருக்கு. The amplitude of current flowing through LCR series circuit is this. Again, amplitude of current. நான் வச்சுக்கோங்க AC circuitல வெறும் current, வெறும் voltage RMS. Peak value or the maximum value or the amplitude அப்படின்னா I0 இல்ல V0. ஸோ இது வந்து கரண்ட் ஆம்பிளிட்யூட் ஆஃப் கரண்ட் I0. அதை கேர்ஃபுல்லா எடுங்க. இம்பிடன்ஸ் கேட்கறேன், we know Z and we know that. வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்லிருக்கேன், ஓம்ஸ்லா தான் யூஸ் பண்ணும். AC சர்க்யூட் வந்து என்ன பண்ணுங்க, ஓம்ஸ்லால instead of V equal to IR we will use V equal to IZ. அது மட்டும் தான் வித்தியாசம். And remember, இது நார்மலா வந்து can work only for RMS or peak. ஸோ இங்க நான் RMS எழுதுறேன்னா இதுவும் RMS தான். இப்போ VRMS தான் நான் கண்டுபிடிக்கணும், IRMS எடுக்கணும், Z கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ how do you find VRMS? You see, அவங்க V கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து this is like VL, VC, VR. And remember, எதுவுமே மென்ஷன் பண்ணல, இட்ஸ் RMS வேல்யூ. ஸோ எப்படி இது V0 VRMS எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, எதுவுமே மென்ஷன் பண்ணல, வெறும் வோல்டேஜ் வெறும் கரண்ட்னா இட்ஸ் ஆல்வேஸ் RMS. ஸோ இந்த டோட்டல் V நான் எப்படி கண்டுபிடிக்கணும்? This is the total voltage. To find the total distance, we know the formula. Again, handwritten notes, straightforward. So VR square plus VL minus VC the whole square. This is IRMS into Z. இப்போ VR பாருங்க, VR will be 40 square plus VL is 40 minus 10 the whole square. IRMS is I0 by root 2. So this is 10 root 2 by root 2. I0 by root 2. Be careful. இதுல வந்து எனக்கு இது கேன்சல் ஆயிடுது. அண்ட் தோஸ் ஹூ ரிமெம்பர் த ட்ரிப்ளெட்ஸ், கிளாஸுக்கு ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா யூ நோ அபவுட் த ட்ரிப்ளெட்ஸ் தட் ஆர் ரெகுலர்லி ஆஸ்க்ட் இன் ஆல் என்ட்ரன்ஸ். நீட்டா இருந்தாலும் JN 3-4 5, 30-40 50 வரப்போகுது, 300-400 500 வரும். ஸோ 30-40ன்றதுனா ஆன்சர் இஸ் கோனா பி 50 10 Z. ஸோ Z is equal to 5. Remember the triplets, it saves your time. முடிஞ்சு போச்சு. Okay, so I hope this is clear. That's it. Let's go to the next one. Okay, so what is given here? Find the value of the angle of emergence. The prism refractive index of the glass is this. So this is N of glass. Fine. So நல்லா பாருங்க, இந்த prismல they said that angle light rays incident இது கிளாஸ்ல ரெகுலரா சொல்லியிருப்பேன். எப்பப்பெல்லாம் உங்க லைட் நடத்தணும், ரிஃப்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. angle of incidence வந்து லைட் எப்பவுமே பெண்ட் ஆகாது. if the angle of incidence is 0, angle of refraction will also be 0 because N1 sin I will be equal to N2 sin R. So இங்க பாருங்க, லைட் எப்படி வந்து வருது, எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ். அண்ட் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு தி நார்மல். இஃப் ஐ டிரா எ நார்மல், ஐ கேன் சே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 0. angle of incidence is 0 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? This will give me N1 into 0 is N2 into sin R
இது ஃபுல்லா 0 ஆயிடும். n2 is not 0. So sin r must be 0, r must be 0. இதை கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன், ரெகுலர் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எப்பப்பெல்லாம் லைட் பர்பண்டிகுலர் சர்ஃபேஸ், அது flat surface or curved surface or perpendicular to the surface வந்து விழுந்தா it will go undeviated. There will be no refraction at all. refraction லைட் பெண்ட் ஆகணும்ன்றது கண்டிஷனே கிடையாது. ஒரு மீடியம்ல இன்னொரு மீடியம் போகும்போது எப்பவுமே லைட் எல்லாம் பெண்ட் ஆகாது. I0 வந்தா அப்படியே போயிடும். I0 இல்லைன்னா பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ ரிமெம்பர் திஸ் ஃப்ரம் கிளாஸ் அப்படியே டக்குன்னு முடிச்சிருக்கலாம். Since we may be having new students, I'm going all the stuff. Okay, right. சரி வாங்க. So let's continue. I0. So இப்போ என்ன எடுத்துடலாம். So I know that light is going to go undeviated. So என்ன ஆகும்னா டைரக்டா வந்து படப்போகுது. So I know light is going to come and hit it here. Sorry. நேரா வந்து படப்போகுது without any deviation whatsoever. Again, நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணா, I have to draw a normal. So I draw a normal here. And angle பார்க்கறது பாருங்க, angle of incidence. This will be the angle of incidence here. Oh, this is the angle of incidence. எப்படி கண்டுபிடிக்கிறது? Not a big deal. இங்க பாருங்க, 2-3 ways you can do this. Okay, so first இது 60 degree, இது 90 degree, இது 30 degree. பெரிய triangle இது 90 60 இது 30 இருக்கணும். This is 90 degree. தெரியுதா? because அப்படி undeviate ஆகாம ஆயிருக்கு. அப்போ இது 60 degree. புரியுதா பாருங்க. So again இது 90, இது 60, so மேல 30, இது 90 அப்படியே டிப்ளீட் ஆகாம வருது. So total 180 இருக்கணும்னால this is 60. இது 60 னா I is 30. Okay, there are multiple ways to do it. You can also do it directly from here. இங்க 60 னா இது 60 எடுத்து இது 90 போட்டு இது 30 கண்டுபிடிக்கலாம், உங்க இஷ்டம். ஸோ எக்ஸாம்ல ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நம்மளுக்கு வந்து டைம் தான், எவ்வளவு நீட் ஆன்சர் வரலாம் முக்கியம் இல்லை, எது டக்குன்னு தோணுதோ அது பண்ணிடுங்க. I have told you 2 ways. Okay, so I is 30 degree. So now light ray is going from glass to air. Again Snell's law என்ன, refraction வந்தாலே Snell's law தான், and it's going to be deviated out. Okay, so இங்க வர்றது angle of emergence னு சொல்றது, வெளியில வர்றது angle of emergence னா வெளியில வர்ற angle. So I use Snell's law because it's refraction. N1 னா incident light எங்க படுதோ அது N1. Incident light எங்க வருது, glassல இருக்கு. So this is N of glass sin 30 degree is N of வெளியில இருக்கிறது air sin emergence. R வந்து E எனக்கு. N of glass we know given is √3, sin 30 is 1/2, N of air is 1, this is sin E. So √3/2 னா sin என்னவா இருக்கும், 60 degree. So E should be 60 degree. That's it. Again I've given a lot of, ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம். If you are regularly watching the classes, those might be new, so I am giving you a lot of explanations. These questions can be solved very easily. So radioactive nucleus undergoes a spontaneous decay. So this goes to this. Okay, இப்படி மாறிட்டே வருது. என்ன சொல்றாங்க, they have said how the atomic number is changing. Where is this atomic number? Okay, the possible decay particles. Decay particles என்ன சொல்றாங்க, for example let's take the first process alone. இதை மட்டும் நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கு, I'm starting with this, it is undergoing Z-1 B மேல அவங்க கொடுக்கல. இப்போ என்னன்னா கீழே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, கீழே மட்டும் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா Z வந்து Z-1 வருதுன்னா என்ன பண்ணும், ரொம்ப நான் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் வந்தாலே, ஈக்குவேஷன்ஸ் வந்தாலே நீங்க என்ன பண்ணும், கீழே இருக்கிற டினாமினேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணா இட் ஷுட் மேட்ச் வித் திஸ், மேல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணா இட் ஷுட் மேட்ச் வித் திஸ். அதான் லாஜிக், வேற ஒரு ரூலே கிடையாது. அப்போ I can understand that இங்கே வந்து Z-1 வருதுனால இங்கே கண்டிப்பா 1 வச்சு ஏதாவது ஒரு பார்ட்டிகல் வரணும். ஓகே, ஏன்னா அப்பதான் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு இங்க வரும். ஸோ Z is equal to 1, அதாவது சார்ஜ் 1 இருக்கிற பார்ட்டிகல், சார்ஜ் 1 அதாவது +1 இருக்கும், நல்லா பாருங்க, அப்பதான் ஆட் பண்ணா வரும். சார்ஜ் +1 இருக்கிற பார்ட்டிகல் அப்படின்னா இங்க ஆன்சர் சாய்ஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்தோம் என்ன, சார்ஜ் +1, இது +1 மைனஸ் இது +2, இது இதுவும் +2, ஆல்பா பார்ட்டிகல். ஐ ஹோப் யூ நோ ஆல்பா பார்ட்டிகல் இஸ் ஹீலியம் நியூக்ளியர். எனக்கு +1 வச்சு வர்ற பார்ட்டிகல் இது மட்டும்தான். ஐ கேன் ஸ்டாப் அண்ட் பிக் த ஆன்சர். நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் நிறைய கிளாஸஸ்ல, MCQ வரும்போது இட் இஸ் போத் ஃபார் யுவர் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னா ஆன்சர் சாய்ஸை யூஸ் பண்ணி நான் எலிமினேட் பண்ணி டக்குன்னு எடுத்துடலாம். டிஸ்அட்வான்டேஜ், நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தப்பு பண்ணிருக்கிறதுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருக்கும், அதை பத்தி நான் தனியா பேசியிருக்கேன். ஸோ whenever you have MCQs, don't try to solve the full problem. Every step try to eliminate and pick. So I have found that +1 தான் வந்தா அவனுக்கு வழியே கிடையாது. ஸோ +1ல 1 தான் இருக்கு, I can stop. So answer is 1 தான். But just for completeness, because there might be some students, உங்களுக்கு இப்போ what if ரெண்டு ஆன்சர் பிளஸ்ல வந்துச்சு, then I have to proceed. So for completeness நான் இங்க பண்ண போறேன். எக்ஸாம்ல இது யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதோடு நிறுத்தி அடுத்த ப்ராப்ளம் போயிடுங்க. ஓகே, இங்கே I'm gonna do. சரி, கண்டுபிடிச்சிட்டேன். இங்க என்ன வரணும், +1. அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு, B of Z-1. அடுத்த ஸ்டெப் பாருங்க, it goes to C of Z-3. இங்க என்ன வரணும், அதே லாஜிக் பாருங்க,
இங்க -3 இருக்கு, இங்க -1. அப்ப என்ன +2 வரணும். கரெக்ட்? வாட் எவர் பார்ட்டிகல் +2 வந்தாலும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -1 வரும். +2ல என்ன இருக்கு? அப்ப செகண்ட் சீரீஸ்ல பார்க்கணும். +2னா இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், இது வாய்ப்பே கிடையாது. So I know alpha. So first என்ன beta plus னா positron. Okay, alpha. Okay, we know charge 2 கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ இன்னொன்னு போறேன், அடுத்த ஸ்டெப்பும் போறேன்னு வெச்சோம். அடுத்த ஸ்டெப் என்ன? You take this. இதுல என்ன இருக்கு? CZ-3 goes to DZ-2. அப்ப என்ன பிளஸ் பண்ணுவீங்க? -1 போட்டீங்கன்னா தான் ஆட் பண்ணா மேட்ச் ஆகும். தெரியுதா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது வரணும். -1. So it is இதுதான். So முடிஞ்சிச்சா? So first +1, அப்புறம் +2, -1. That's it. So again, நீங்க ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சீங்கன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். You don't have to waste so much time. Right. Next, a small block slides down a smooth inclined plane starting from rest. So starting from rest na U0 கொடுத்திருக்காங்க. Inclined plane இருக்கு. Let Sn be the distance traveled by the block in the interval n-1. So this is the Sn formula. Okay, தெரிஞ்சது. Ratio of, again, those who are regularly watching this class and class video பாத்தீங்க, notes பாத்தீங்க, இது இம்பார்ட்டண்டா சொல்லியிருப்பேன். Whenever two conditions are satisfied, அதாவது நோட்ஸ்ல பாருங்க, இந்த Sn வரும்போதுல இந்த ஒரே தான் மெயினா நடத்திருப்பேன். If U is 0 and A is constant, then இந்த Sn will always be in the ratio of odd number 1, 3, 5, 7. இது வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? Yes, U is 0. A கான்ஸ்டன்டா? Yes, ஸ்லைடிங் டவுன் ஸ்மூத் இன்க்ளைன். அப்போ அந்த பொருள் மேலே வச்சிருக்கும் போது அது மேல ஆக்ட் ஆகிற ஒரே ஃபோர்ஸ் ஸ்மூத்னா ஃப்ரிக்ஷன் கிடையாது, கிராவிட்டி மட்டும் தான். இன்க்ளைன் பிளேன் வந்து கிராவிட்டி உங்களுக்கு தெரியும், G sin theta, which is constant. Theta is constant, G is constant. So A என்னவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கான்ஸ்டன்டா இருக்கணும். U 0 இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் தான் வரப்போகுது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது இங்க. So I can say that the ratio should be odd number. அதாவது S1 வந்து 1 இருக்கும், S2 வந்து 3 இருக்கும், S3 வந்து 5 வரைக்கும். இந்த மாதிரி தான் we have done this. அவங்க Sn by n+1 கேக்குறாங்களே, நீங்களே பாருங்களேன். Sn by n+1 நீங்க பாருங்க, S1 னா 1 வரணும், S2 னா 3 வரணும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, if you look carefully, this is 2 into 2 minus 1. கரெக்ட்? ஏன்னா 4 minus 1ங்க, இது 6 minus 1, இது 8 minus 1. That is, if you look carefully, 2 into 2 4 minus 1, 3 into 2 6 minus 1. அதே லாஜிக் தான். இது வந்து நீங்க வேவ் ஆபீஸ்லயும் பண்ணிருப்பீங்க, ஆட் நம்பர் ரேஷியோ அப்படின்னு வரும்போது டிஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ Sn என்ன வரும்னா 2n minus 1. புரியுதா பாருங்க? ஏன்னா S1 னா 2 into 1 minus 1, S2 னா 2 into 2 minus 1, S3 னா 2 into 3 minus 1. ஸோ Sn னா 2 into n minus 1. முடிஞ்சு போச்சு. டிவைடட் பை n-க்கு பதில் என்ன இருக்கு? n+1. ஸோ இங்க n-க்கு பதில் n+1. புரியுதா பாருங்க? முடிஞ்சு போச்சு. So if you remember 2n plus 2 minus 1, so this is 2n plus 1. Again, you will not பேச வேண்டிய அவசியம் இல்லை. If you are regularly watching the class and the videos, you know that this is odd number ratio. Tac போட்டு முடிச்சிடுங்க. You can save a lot of time. Go through the videos and take notes properly. Okay, right. 30th column A and column 2 match பண்ண சொல்றாங்க. Again ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லயும் சொல்லியிருக்கேன், கிளாஸ்லயும் இதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதுல ரெகுலரா கேட்கறாங்க, இது எப்படி மெமரைஸ் பண்ணுறது? ரூட் மீன் ஸ்கொயர் 3 அடுத்த வருதா? ஸோ இட் வில் பி √3 RT. ஐ ஹோப் யூ ரிமெம்பர். ஸோ A வந்து Q வரணும். ஸோ AQ ரெண்டு தான். இப்போ இது ரெண்டு சான்ஸே கிடையாது, எலிமினேட் பண்ணிடுங்க. அப்புறம் pressure exerted by current, இதுவும் நோட்ஸ்ல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட். 1/3 mn/v². ஓகே, ஸோ B is P, BP இது மட்டும் தான். ஐ கேன் ஸ்டாப். ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. பட் ஜஸ்ட் ஃபார் கம்ப்ளீட்னஸ் இங்க பண்றது. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி 3/2 இப்படி எல்லாமே நோட்ஸ்ல இருக்கு. டோட்டல் எனர்ஜி 1 mole ஆஃப் கேஸ். நான் வச்சுக்கோங்க, 1 மாலிக்யூலுக்கு வேற ஃபார்முலா, 1 மோலுக்கு வேற ஃபார்முலா. மோலுனா R வரும், மாலிக்யூல்னா K வரும். டோட்டல் எனர்ஜி எப்படி வரும்? F/2 RT ஃபார் 1 mole, F/2 kBT ஃபார் 1 மாலிக்யூல். எல்லாமே நோட்ஸ்ல கிளியர் கட்டா இருக்கு. F is the degree of freedom. இங்கே they said diatomic gas. Again நோட்ஸ்ல டேபிள படிங்க. I have given you for mono, di, tri, F ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதான் இங்க. So you know the for monatomic it's 3, diatomic it is 5. So they said diatomic, இங்க F வந்து 5/2 RT. So it's very simple. So D வந்து R, C வந்து S. முடிஞ்சு போச்சு. Again இதை எலிமினேட் பண்ணி பிக் பண்ணிடலாம். பட் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பை ஹார்ட் பண்ணி டெஸ்டா எழுதி பாருங்க. ஓகே, so this is sufficient for this part. So 15 பண்ணிட்டு இருக்கேன். Okay, so I have done the first 15 in the first part, second 15 here. Then I'll try to upload the next videos by today itself. Okay, again go through the videos, revise. இந்த இது எல்லாமே நான் டெலிகிராம் சேனல்ல போடுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே I'm posting it in the
description கீழ. Okay, join and also inform your friends. So நிறைய students வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா I'll also be posting more videos எல்லாத்துக்கும். Okay, and any comments, suggestions, you also let me know in the videos. Okay, thank you. See you.